18th ஜூலை. இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இடராது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு சங்கீதம் 91:12 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான பாதைகள் இருக்கலாம். கஷ்டமான பாதைகள், துன்பமான பாதைகள், சந்தோஷமான பாதைகள், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதைகள் இருந்திருக்கலாம். அந்த பாதைகள் எல்லாம் நம்ம கால் எந்தவித கல்லுலையும் இடராதபடி, நம்ம விழாதபடி ஏசப்பா அவங்களோட தூதர்களை அனுப்பி அவங்க நம்மளை கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தூதர்களை நம்ம கையில் ஏந்தி கொண்டு போனால் அது எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்ம ஏசப்பா எப்போவுமே நம்ம கூட தான் இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளை கீழே விழுற ஏசப்பா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம எப்போவுமே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும்னு தான் ஏசப்பா ஆசைப்படுவாங்க. ஏசப்பா நமக்காக அவங்களோட தூதர்களே அனுப்புகிறாங்க. அவங்க நம்மளை கையில் ஏந்தி கொண்டு போவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை கீழே விடவே மாட்டாங்க. இன்றைக்கி ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன ஆசைப்படுறாங்கன்னா, ஏசப்பா கிட்டே நம்ம எல்லோரும் வரணும், ஏசப்பா பிள்ளையாக மாறணும். அதான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றியப்பா. நாங்கள் போகிற பாதையில் எங்கள் கால்கள் எந்தவித கல்லிலையும் இடராதபடி, சருகாதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களோட தூதர்களே எங்களுக்கு அனுப்புறீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. அவங்களோட கையில் எங்களை ஏந்தி கொண்டு போக உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ குட் டே.